யோவான் எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 9வது அதிகாரம் 31வது வசனம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஒரு முறை கூட இந்த வசனத்தை எல்லாரும் இணைந்து வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானவைகளை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். ஆமா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், தனி மனிதனில் நான் தேவ சித்தத்தை செய்கிறேன் என்ற நிச்சயம் இருந்து அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தை ஏறெடுப்பானே ஆனால், ஒருவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதனாக இருந்து அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக இருந்தால், பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஜெபத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது கொடுக்கலாம் என்று சொல்லவில்லை, வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லவில்லை, கொடுப்பார். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான் என்று வைத்து விடுங்க, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவர் எனக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. ஏம்மா, எல்லா மனுஷனும் ஜெபிக்கிறாங்க, எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? என் ஜெபம் கேட்கப்படும். உன் ஜெபம் கேட்கப்படாதுன்னு சொன்னா யாராவது ஜெபிப்பாங்களா? திடீர்னு ஆண்டவர் வெளிப்பட்டு, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் இன்னைக்கு ஆபீஸ் லீவு, பரலோகத்தில் கேட்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம யாராச்சும் போய் ஆண்டவரே, பிதாவே, இயேசுவே உதவி செய்யும், அற்புதம் செய்யும் கேட்போமா? கேட்க மாட்டோம். நமக்கு தெரியும், நம்ம கேட்டாலும் வேஸ்ட், ஆபீஸ் லீவு. இப்ப இதிலிருந்து ஒன்று புரிகிறது, ஒரு மனுஷன் ஜெபிக்க முழங்கால் படியிடுகிறான் என்றால், ஒரு மனுஷன் ஜெபிக்க முற்படுகிறான் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு அல்லேலூயா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரை நம்பி ஒருத்தர் பேஷண்ட் போறா அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த டாக்டர் என்ன கொன்னுருவான்னு தெரிஞ்ச அவன் போவான்? இந்த டாக்டர்கிட்ட போனா ஒத்த ஊசி போட்டு என்ன சோலி முடிச்சிருவான்னு தெரிஞ்சா எந்த நோயாளியும் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டான். அந்த மருத்துவரிடத்தில் அவன் செல்கிறான் என்றால் அந்த மருத்துவர் மேல் அவனுக்கு என்ன இருக்கு? ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப ஜெபம் என்பது நம்பிக்கை. அல்லேலூயா. ஜெபம் என்பது நம்பிக்கை. ஜெபம் என்பது, நான் ஜெபிக்கணும்னு முழங்கால் போடுறதுனால என்கிட்ட நம்பிக்கை இருக்கு. ஜெபத்தின் மேல என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. அந்த ஜெபிக்கிற வார்த்தைகளில் விசுவாசம் இருக்கணும். ஆனா ஜெபத்தின் மேல என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு.
இன்னைக்கு ராத்திரி இவ்வளவு தூரம் நீங்க வந்தீங்க, இவ்வளவு நேரம் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க. இதெல்லாம் எதனால? இந்த ஜெபத்தின் மேல் இருக்கிற நம்பிக்கை தான். நான் ஜெபம் பண்றேன், என் கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை ஒரு மனுஷனிடத்தில் இல்லை என்றால் அவன் ஜெபத்தை விரும்ப மாட்டான். இந்த நம்பிக்கை ஒரு மனுஷனிடத்தில் இல்லை என்றால் ஜெபிக்கிற இடத்தில் அவனை பார்க்க முடியாது. இந்த நம்பிக்கை ஒரு மனுஷனிடத்தில் இருக்கிறதுனால தான் அவன் ஜெபிக்கிறவர்களின் கூட்டத்தில் முழங்கால் படியிடுகிறான், ஜெபிக்கிறவர்களின் கூட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறான். அப்ப ஜெபம் என்றால் என்ன? என்னதுமா? உங்க இருதயத்திற்குள்ளே எனக்கு ஜெபம் பண்ணணும் என்ற ஆசை இருக்கிறது என்றால், ஜெபிக்கணும் என்ற உணர்வு இருக்கிறது என்றால், ஜெபிக்கணும் என்று சொல்கிற ஒரு விருப்பம் இருக்குன்னா, இன்னும் உங்களுக்குள்ள ஜெபத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. சில ஆட்கள் வருவாங்க, ஆராதிப்பாங்க, போயிருவாங்க. ஆனா அதுலயும் சில தாமதமானாலும் சரி நின்று ஒரு வார்த்தை பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு அவங்க நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு? அந்த ஜெபத்தின் மேல நம்பிக்கை இருக்கு. அந்த ஜெபத்தின் மேல நம்பிக்கை இருக்கு. ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர் ப்ளீஸ் ப்ரே, ஜெபம் பண்ணுங்க, என் வீட்டுக்கா ஜெபம் பண்ணுங்க, எனக்கா ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜெபத்தின் மேல உங்க ஜெபத்தின் மேல நம்பிக்கை இருக்கு. அப்ப ஜெபம் என்பது நம்பிக்கை. ஒருவன் ஜெபிக்கவில்லை என்றால் அந்த ஜெபத்தின் மேல் அவனுக்கு நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம். ஒருவன் ஜெபிக்கிறான் என்றால் அவனுக்கு அந்த ஜெபத்தின் மேல என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க தெரியும், எல்லாருக்கும் தெரியும், ஜெபம் என்றால் நம்பிக்கை. இந்த இடத்துல தேவன் அமர வைத்திருக்கிற எல்லா ஜெபத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபம் என்பது என் நம்பிக்கை. அதை யாரும் பார்த்துல ஜெபம் பண்ணாதேன்னு சொல்ல முடியாது, நீ ஏன் ஜெபம் பண்றேன்னு கேட்க முடியாது, அதை எப்படி ஜெபிக்கலான்னு சொல்ல முடியாது. இது என்னுடைய நம்பிக்கை, இது என்னுடைய நம்பிக்கை. ஒருவன் ஜெபிக்கிறான், ஜெபத்தை விரும்புகிறான், ஜெபிப்பதை விரும்புகிறான், ஜெபிக்க கேட்கிறான் என்றால் ஜெபம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை, இன்னொரு வசனத்தை படிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 55, சங்கீதங்களின் புஸ்தகம் 55 அதனுடைய 17வது வசனம். 17வது வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். எல்லாரும் கடைசி வார்த்தையை சொல்லுங்க, அவர் என் சத்தத்தை. அல்லேலூயா. இந்த மனுஷன் பொருத்தனையே பண்றான். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி நான் முறையிடுவேன். அல்லேலூயா. இந்த முறையிடுதல் என்றால் என்ன? அதுதான் ஜெபம். தியானம் பண்ணுவேன். எது? உம்முடைய அதிசயங்களை எல்லாம். அது எங்க இருக்கு? பைபிள். அதுல 2 வார்த்தையும் வந்துருது. நான் எதுல தியானம் பண்ணுகிறேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் தியானம் பண்றேன், ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் கர்த்தர், அவர் என் சத்தத்தை கேட்கலாம் அல்ல, வாய்ப்பு இருக்கிறது அல்ல, கேட்பார், கேட்பார். அல்லேலூயா. என் ஜெபம் என் நம்பிக்கை. சொல்லுங்கம்மா, என் ஜெபம் என் நம்பிக்கை. அல்லேலூயா. ரொம்ப நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா
நிறைய நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். லைட்டா ஜெபம் பண்றீங்கன்னா லைட்டா நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். எப்பமாவது ஒரு முறை ஜெபம் பண்றீங்கன்னா எப்பமாவது ஒரு முறை நம்பிக்கை வந்து போகுதுன்னு அர்த்தம். எப்போதும் ஜெபம் பண்றீங்கன்னா நீங்க நம்பிக்கை உள்ளவர்களாகவே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க என்ன கண்டிஷன்? ஹலோ, ஏன் முறைச்சு பாக்குதியா? நீங்க என்ன கண்டிஷன்? நானே கொஞ்சம் அப்படின்னா நம்பிக்கை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் ஐயா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். சின்ன காரியமா இருந்தாலும் ஓடி அப்பாட்ட போய் சொல்லிடுதே, அப்ப இன்னும் எனக்கு என்ன இருக்கு? அல்லேலூயா. யோபுனுடைய மனைவி இவரிடத்தில் அதான் பார்த்தாங்க, இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ. அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ, அதுதான் அந்த நம்பிக்கை. கர்த்தர் நடத்துவார். என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கார், அவர் வருவார். அதான் அந்த ஜெபம், அந்த ஜெப ஜீவியம். அப்ப ஜெப ஜீவியம் என்பது, அப்ப நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்தலாம்? உங்க பிரேயர்ல வெளிப்படுத்தலாம். பிள்ளைகளுக்கு சொல்றேன், நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தும் நம்பிக்கை இல்லாதவர்களா நிறைய பேர் வாழ்றாங்க. ஜெபம் என்பது சிலருக்கு ரொம்ப தூரமா இருக்கு. சில சொல்லுவாங்க, எப்பவுமா ஜெபம் பண்ணணும், எனக்கு வேற வேலையே இல்லை. நம்முடைய நம்பிக்கை அதான் ஜெபம். என் ஜெபத்தை அவர் கேட்பார். அல்லேலூயா. எல்லா தம்பிமாருக்கும் சொல்றேன், உங்க வீட்டில் நீங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற ஒரு இடத்தை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நேற்றைக்கு முன்தினம் இரவு ஊழியத்தை முடித்துவிட்டு நான் நிறைய வீடுகளில், நம்ம விசுவாச பிள்ளைகளுடைய வீடுகளில் பார்த்துருக்கேன். ஒரு குறிப்பிட்ட வீட்டை போய் சந்திக்க போயிருந்தேன். அருமையான ஒரு சின்ன வீடு தான். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பாய், அதில் பைபிள், ஒரு வசன போர்டு, ஒரு பாட்டு புக் எல்லாமே இருக்கு. அந்த இடத்துல அவங்க ஜெபிக்கிற இடம். யார் ஜெபிக்கணும்னாலும் அந்த இடத்துல போய் முழங்கால் படியிட்டு, அது எப்பொழுதுமே அதை பார்க்கும் பொழுதே, அதை ஒரு நாள் பார்த்த உடனே என்ன ஒரு எண்ணம், ஜெபமணிட்டியா? அந்த பாயை பார்த்த உடனே எனக்கு ஒரு எண்ணம், எப்படி பாரு, நான் சும்மா இருக்கேன், ஓடி வா உட்காரு, ஜெபம் பண்ணேன். அந்த பாயை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும் 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 ஜெபிக்கணும். ரொம்ப அழகா இருந்துச்சு. என்னை கேட்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபம் என்பது நமது நம்பிக்கை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்ன நம்பிக்கை? இந்த வசனத்தின் கடைசி வார்த்தை என்ன? அவர் என் சத்தத்தை கேட்பார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் என் சத்தத்தை கேட்பார். சரி, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து உன்னை என்கரேஜ் பண்ணி பாருங்க, அவர் உங்கள் சத்தத்தை கேட்பார். அவர் உங்கள் சத்தத்தை கேட்பார். காட் பிளஸ் யூ. அம்மே. கேட்கறதுக்கு அவர் ஆயத்தம், பேசுறதுக்கு நீங்க ஆயத்தமா? நீங்க ஆயத்தமா? நேற்று இரவு உங்களை அர்ப்பணிக்க வைத்த பகுதிகளில் மறுபடியும் நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை ஜெபத்தை அதிகரிக்க பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, ஜெபம் என்பது நம்பிக்கை. நாங்கள் நம்பிக்கை உடையவர்களாக வாழ உதவி செய்யும். உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஜெபம் என்பது எங்கள் நம்பிக்கை. ஸ்தோத்திரம். நாங்கள் நம்பிக்கை உடையவர்களாய் வாழ உதவி செய்யும். ஒரு அல்லேலூயா. சரி, நம்பர் 3, மூன்றாவது, இன்னைக்கு படிப்போம், இனி இதை எப்போ படிக்க போறோம்னு தெரியாது. ஜெபம் என்பது சங்கீதங்களின் புஸ்தகம் 120 அதனுடைய 1. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்,
அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அப்படியே, இது பாயிண்ட் எத்தனை? 3 எழுதிட்டீங்களா? 18வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை படி. 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 18:1. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். சாரி மக்களே, 6ஆம் வசனம். சாரி, 6ஆம் வசனம். 1 இல்ல, 6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் சத்தத்தை கேட்டார். எல்லாரும் சொல்லுங்க, என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எல்லாரும் சொல்லுங்க, அவர் செவிகளில் ஏறிற்று. நம்ம இதுக்கு முந்தின பாயிண்ட் நம்ம படிக்கும் பொழுது அவர் கேட்பார், அவர் கேட்பார். that is my நம்பிக்கைக்கு ஆங்கிலத்தில் என்ன? ஹோப் சொல்லுவீங்களா? ஹோப் தானே, நம்பிக்கை. அவர் கேட்பார். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டார், கேட்டார். அதுல இன்னும் டீப்பா சங்கீதக்காரன் சொல்றார், அவர் செவிகளில் போய் ஏறிற்று. அல்லேலூயா, ஆமென். இப்போ 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 எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு என்னிடத்தில் ஒரு மனநிலை, நான் சந்திக்கிற பிரச்சனை என்னதென்று என் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நான் சந்திக்கிற பிரச்சனை, நான் பொருளாதாரத்தில் சந்திக்கிற பிரச்சனை, நான் வீட்டில் சந்திக்கிற பிரச்சனை, என் பிசினஸ்ல சந்திக்கிற பிரச்சனை, என்னுடைய பணித்தளத்தில் நான் சந்திக்கிற பிரச்சனை, என்னுடைய நிர்வாகத்தில் நான் சந்திக்கிற பிரச்சனை, இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ அதெல்லாம் அவர் என்ன செய்துட்டார்? கேட்டார். அவருக்கு இது தெரியும். நான் மறுபடியும் அதே பிரச்சனையில போய் நிக்கிறேன். என்ன தைரியத்தில்? என் ஜெபங்கள் கேட்கப்பட்டாயிற்று. ஆண்டவரின் ஜெபத்தை. இப்ப சிலர் யோசிப்பாங்க, என்னம்மா இனி என்ன தைரியத்தில் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ற? நம்ம கையில் எதுவுமே இருக்காது, ஆனா அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போய் நிற்போம். நம்ம கையில் எதுவுமே இருக்காது, பார்த்துடலாம்னு சொல்லுவோம், பார்த்துடலாம், ரைட், நடக்கும் அப்படி நீங்க அதை ஃபேஸ் பண்ண ரெடி ஆகுவீங்க. என்ன தைரியம்? என் ஜெபத்தை நான் ஜெபம் பண்ணேன், என் ஜெபம் அவருடைய செவியில் ஏறிற்று. அவர் என்ன செய்துட்டார்? இப்போ அவருக்கு அது தெரியும் என்ற என் நினைவு என்னுடைய ஸ்ட்ரெங்தா மாறுது. அப்போ ஜெபம் என்னுடைய பலன். சொல்லுங்க அந்த வார்த்தையே. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணேன், அவர் கேட்டார், இனி அவர் பார்த்துக்குவார். இப்போ என் பிரச்சனையை நான் எப்படி சந்திக்கிறேன்? பயந்தவனாக அல்ல. என்னுடைய நெருக்கத்தை நான் எப்படி சந்திக்கிறேன்? பதறினவனாக அல்ல, தைரியமா ஃபேஸ் பண்றேன். இப்போ என்னிடத்தில் என்ன இருக்கிறது? நான் பலனா இருக்கேன். என் சத்தத்தை அவர் கேட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த ஜெபம் எனக்கு என்னமா மாறுது? பலனா மாறுது. அல்லேலூயா. எப்பவுமே புரியும், ஜெபம் பண்ணி நிக்கிறவனுக்கும் ஜெபிக்காம நிக்கிறவனுக்கும் வித்தியாசம். ஜெபம் பண்ணி நிக்கிறவன்ட்ட பலன் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அவன் வார்த்தையில பலன் வெளிப்பட்டுக்கிட்டே, முடியும், நடக்கும், செய்வா, ஆகும், பயப்படாது, இது வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த ஸ்ட்ரெங்க் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன ரகசியம்னா, அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஜெபம் இருக்கு. அந்த ஜெபம் என்ன செய்யும்? அதான் ஸ்ட்ரெங்க். ஒரு பிள்ளையனுடைய ஜெபம் தான் இன்னைக்கு அநேக இடங்களில் நம்ம பலன் இல்லாம நிக்க காரணமே நம்ம ஜெபம் இல்லாம நீ நிக்கிறதுனால தான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா. அவ்வளவுதான். அதாவது கோலியாத் ஒருவன் தான், ஆனா அவனை சந்தித்தவர் எத்தனை பேர்? 2 பேர். கோலியாத் ஒரு நபர். தாவீது சந்தித்த கோலியாத்துக்கு 9 அடி, சவுல் சந்தித்த கோலியாத்துக்கு 9 அடி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா கோலியாத்தை தாவீது பார்க்கிற விதம் வேற, சவுல் பார்க்கிற விதம் வேற. பிரச்சனை ஒண்ணுதான், பிரச்சனை ஒண்ணுதான். ஆனா பார்க்கிற பார்வை. தாவீது என்ன சொல்லுகிற? தாவீது சொல்லுகிற, இன்னைக்கு அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் உம்மை நோக்கி நான் முறையிடுவேன். வனாந்தரத்தில் இருந்து நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன். 18ஆம் சங்கீதம் 6 சொல்றார், தம்முடைய ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை அவர் கேட்டார், என்னுடைய பிரச்சனை அவர் காதுகளில் ஏறிற்று. அதான் ஸ்ட்ரெங்த். அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறவன் யாராக இருப்பான்? எப்படி இருப்பான்? ஆளு நோஞ்சானா இருந்தாலும் ஆளு. ஆமா, சில நேரங்களில் சில வெளி ஊழியங்களுக்கு செல்லும் பொழுது சபையிலே அதை பார்க்கலாம். சில வெளி ஊழியங்களுக்கு போகும் பொழுது பிசாசுகள் பயங்கரமா ஆடும், கிரியை செய்யும். சில நல்ல ரொம்ப சீனியரா இருப்பாங்க, புசு புசுன்னு இருப்பாங்க. பிசாசை பார்த்தோன்னே நைஸா நழுவிடுவான். ஆனா சில பிள்ளைகள் நரம்பு மாதிரி தான் இருக்கும். அப்படிங்க அந்த பிசாசு அப்படியே கெட்டி பிடிச்சி நசுக்குச்சுன்னு வை, 1/2 கிலோ தான் மிஞ்சும். ஆளு சைஸ் பார்த்தா அப்படித்தான் இருக்கும். ஆனா பிசாசை பார்த்தா அப்படி என்ன சொல்லுது, எடி நிப்பா. அதுக்கு என்ன காரணம்னா, உள்ள என்ன இருக்கிறது? ஸ்ட்ரெங்த், பலன் இருக்கிறது. ஒரு பிள்ளையினுடைய ஜெபம் அவனுடைய பலன். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில நீ பலனுள்ளவனாக இருக்கணும்னா ஜெபிக்கிறவனா இரு. ஜெபம் தான் உன்னுடைய ஸ்ட்ரெங்த். அல்லேலூயா. என் அன்பு சகோதரியே, உங்க வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை நீங்க பார்த்து பதறி அழுது முறையிட்டு கொண்டிருக்கிறீங்கன்னா உங்க ஜெப வாழ்க்கை 0ன்னு நினைக்கிறேன். 0ன்னு நினைச்சுக்கிடுங்க. ஜெப வாழ்க்கை ரொம்ப தெளிவா இருக்கும்னா, நேற்றுக்கு ராத்திரி சொன்னதுல ஒரு வார்த்தை, நீங்க தைரியம் உள்ளவர்களா இருப்பீங்க. இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பலனை வெளிப்படுத்துகிறவர்களா இருப்பீங்க. கண்டிப்பா. ஒரு ஊழியக்காரனிடத்தில் பலன் இல்லை என்றால், ஒரு ஊழியக்காரனிடத்தில் பலன் இல்லை என்றால், ஒரு விசுவாசியினிடத்தில் பலன் இல்லை என்றால், ஒரு காரியத்தை தைரியமாய் பலனாய் செயல்படுத்தவில்லை என்றால் உடனே புரிஞ்சுக்கிடணும், இவனுடைய ஜப ஜீவியம், என்னுடைய ஜப ஜீவியம் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன ஆயிட்டு? 0, 0, 0, 0. ஜப ஜீவியம் இல்லை. ஜபம் இருக்குந்தா குடும்பத்தில் எந்த பிரச்சனை எதிர்கொள்ள தைரியமும் பலனும் இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜபம் என்னுடைய பலன். சொல்லுங்க, ஜபம் என்னுடைய பலன். ஒரு ஆமென். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். உம்மாலே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், பாய்ந்து போவேன். என் தேவனாலே என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு அல்லேலூயா. 2 வார்த்தை சொல்றார். ஒன்று, பாய்ந்து போவேன். வந்தா தடுப்பேன்னு இல்லை, பிரச்சனை வந்தா தடுப்பேன் இல்லை, பிரச்சனையின் முகமாய் பாய்ந்து போவேன் அப்படிங்கிற. அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இடிச்சு போட்டுட்டு நடப்பேன்னு கிடையாது. நம்ம எல்லாம் இன்னைக்கு எரிகோ கோட்டையே பார்த்துட்டு இருக்கிறோம். அது இடிஞ்சு நான் போனேன்.
அப்பா இடிஞ்சா மட்டும் அல்ல, தாண்டியும் போகலாம். இடிஞ்சு போறதை விட தாண்டி போறதுதான் நல்லது. எப்படி? இடிச்சு போறதை விட தாண்டி போறதுதான் நல்லது. ஏன் நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வாய்ப்பு இருக்கு? எதனால சொல்லி இருப்பேன்? இப்போ ஒரு மதில் இருக்கு, நீங்க இடிச்சிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தீமை செய்கிறவன அதை தாண்டி வந்துடுவான். நீங்க தாண்டி போயிட்டீங்கன்னா அவன் அதோட நின்றுவான். நீங்க தாண்டத அவனால தாண்ட முடியாது. நீங்க தாண்டது தேவ பலத்துல, அவன் நிக்கிறது சுய பலத்துல. அதனாலதான் ஆண்டவர் எல்லார் வாழ்க்கையிலும் இடிக்க நிக்க மாட்டார். அதை இடிச்சு போட்டுட்டு போயிட்டு அவன் மறுபடியும் உங்களை துரத்திட்டு வருவானே. அதனால ஆண்டவர் தாண்ட கிருபை தந்துட்டு செவிர அங்கேயே வச்சிருப்பார். அவன் அதுல வந்து நின்று பெப்பரப்பேன்னு வந்து நிற்பான். அவனால தாண்ட முடியாது. நீங்க நல்லா கவனிக்கணும். செங்கடலை இஸ்ரவேலால் தாண்ட முடிஞ்சிச்சு, எகிப்தியர்களால தாண்ட முடியல. நான் ஒன்னு சொல்றேன், அதை தாண்ட முடிஞ்சிருந்தா நிலைமையை நினைச்சு பாரு, ஒரு இஸ்ரவேலன் மிஞ்சி இருக்க மாட்டான். நான் தாண்டுகிறதை அவனால் தாண்ட முடியல. அதனால எல்லா பிரச்சனைகளையும் ஓச்சு விட மாட்டார். சில பிரச்சனைகளை தாண்டத்தான் செய்வார், தாண்டதான் வைப்பார், வைக்கணும். அல்லேலூயா. சொல்றார், நான் என்ன செய்வேன்? பாய்ந்து செல்லுவேன். ரெண்ட சொல்றார், தாண்டி செல்லுவேன். அப்ப நல்ல ஜெபிக்கிறவன் இடத்துல இடியட்டு போலாம், இடியட்டு போகலாம். எப்படி? இடியட்டும் போகலாம், உடையட்டும் போகலாம். 38 வருஷமா உடையட்டும் போலான்னு ஒருத்தன் படுத்திருந்தா இயேசு உடைக்காமே கிளப்பி விட்டார். என்ன நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க? எல்லாரும் இதான் தேடுறாங்க. எப்பொழுது உடையும், எப்பொழுது கலங்கும், எப்பொழுது தகரும். அல்லேலூயா. தகரண்டா, தாண்டிப்போ, கிருபைத்தார். தாண்டிப்போ, கிருபைத்தார். அப்போ இது ஜெபந்தான் உங்களை தாண்ட வைக்குது. ஜெபந்தான் உங்களை ஊடுருவ வைக்குது. ஜெபந்தான் என்னை பலப்படுத்துது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபம் என்பது எனது பலன். பைபிள் எனக்கு சொல்லி கொடுத்தியா? prayer is my strength. பைபிள் எனக்கு சொல்லி கொடுத்தது, prayer life is my strength. ஜெபந்தான் என்னுடைய பலன். காரணம், அது இருந்தாதான் என்னால தாண்ட முடியும், என்னால ஊடுருவ முடியும். அதை செய்யணும்னா ஜெபமாகிய பலன் எனக்கு வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் வேணும் விரும்புறீங்க? அல்லேலூயா. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து, ஓ ரபா ஷாக்கா ரபாலா ரியாந்தா ரபோ ஷியாக்கா ரபா. எத்தனை பேர் அந்த பலன் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? அந்த ஜெப பலன் எனக்கு வேணும். prayer is my strength daddy. நான் ஜெபிக்கிறவனா இருந்த பலனா இருப்பேன். நான் ஊடுருவி செல்வேன், நான் எதிர்த்து செல்வேன், எதிராக செல்வேன். அல்லேலூயா, ஆமென். பலன் இல்லாதவர்கள் சத்துரு வரும்பொழுது எதிர்க்கிறார்கள், வரும்பொழுது எதிர்க்கிறார்கள். ஜெபிக்கிறவர்கள் சத்துருவை தேடி எதிர்க்கிறார்கள். புரியல? ஜெபிக்காதவன் என்ன பண்றான் தெரியுமா? தன்னிடத்தில் வருகிற சத்துருவை எதிர்த்து நிற்கிறான். ஜெபிக்கிறவன் என்ன செய்யறான் தெரியுமா? தன்னுடைய சத்துரு இருக்கிற இடத்தை தேடி அவனை அழிக்கிறான். அதுதான் ஸ்ட்ரெங்த். அல்லேலூயா, ஆமென். வந்தா பார்ப்போம், வந்தா பார்ப்போம். அதே நேரத்தில் ஜெபிக்கிறவன் எங்க இருக்கான் பார்ப்போம். அல்லேலூயா. வந்தா, ஆமா. ஜெபிக்காதவன் எங்க இருக்கான்னு பிசாசு தேடி வாரான். ஜெபிக்கிறவன் பிசாசு எங்க இருக்கான்னு அவனை தேடி போறான். இதுதான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். அல்லேலூயா. நீங்களும் நானும் யாரா இருக்கணும்? நீங்களும் நானும் யாரா இருக்கணும்? நீங்களும் நானும் யாரா இருக்கணும்னு அப்பா விரும்புறாங்க.
Hallelujah. Prayer is my strength. Hallelujah. Are you understand? புரிஞ்சுக்கிட்டீங்களா? Hallelujah. சில இடத்துல பலன் இல்லாம உணர்றீங்களா? பலன் இல்லாம உணர்றீங்களா? சில இடத்துல பிரச்சனைகளை எதிர்க்க பலன் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? புரிஞ்சுக்கிடுங்க, ஜெபம் குறைஞ்சு போச்சு. ஜெபம் குறைஞ்சு போச்சு. ஜெபந்தான் உங்களுடைய பலன். ஓகே, அல்லேலூயா. கூட்டுவோமா? கூட்டுவோமான்னு, ஆலயத்தை பூட்டுவோமான்னு இல்லடா, ஜெபத்தை கூட்டுவோமா? ஆமென். ஆம், சத்துரு நம்மளை தேடப்படாது மக்களே. சத்துருவின் பாளையத்தை நம்ம தேடணும். யோனத்தானுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்து இதை இறங்கி படிச்சா ரொம்ப அழகு. 2 பேரும் சேர்ந்து அவருடைய ஆயுததாரியை சேர்ந்து உள்ள போயிட்டாங்க. நீ காலையில் படிச்சோம், பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது. அது நம்ம படிச்சது வேற, இப்ப சொன்னது வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன குடுகுடா சொல்றாங்க, கிருபை. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஜெபம் என்னுடைய, ஆமா, அதனால் அது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோம்மா, பிசாசுக்கு தெரியும். நீ ஜெபம் பண்ணா தைரியமா இருப்பேன்னு அவனுக்கு தெரியும். நீங்க ஜெபம் பண்ணா நம்பிக்கையா எதையும் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு தெரியும். நீங்க ஜெபம் பண்ணனா எந்த இடத்துலையும் பலனா இருப்பீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் உன் லைஃப்ல பிரேயருக்கு விடவே மாட்டேன். நான் ஒன்று சொல்லட்டாமா, உங்களை எல்லாம் போட்டு ஜெபத்துக்கு இவ்வளவு புளியாம இருந்திருப்பேன்னா இந்த சபையினுடைய போக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். ஹல்லேலூயா. நல்லவரே என்னை சுவே. கண்டிப்பா கவனிங்க, குடும்ப ஜெபம் இருந்தா பலனான குடும்பம். ஆமா, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? இடியட்டும் போலான்னு இருக்கக்கூடாது. ஒன்னே இடிச்சிட்டு போகணும், இல்லைன்னா தாண்டி போயிடணும். எவரோ ஒருத்தன் இடிக்கிறதுக்கு காத்திருக்கவா கத்த நம்மை அபிஷேகித்தா? ஒன்னே இடிச்சிட்டு போகணும், இல்லையா தாண்டி போயிட்டே இருக்கணும். ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், தாண்டி போகிறவன் திரும்பி பார்க்க வேண்டியது இனி வராது. ஏன்னா அவனுக்கு பின்னால ஒரு மதில் இருக்கு, சத்துரு தாண்டி வர மாட்டான். ஆனா இடிச்சு போறவன் சாகிறது வரைக்கும் வாரானோ வாரானோ வாரானோன்னு பார்த்து பார்த்தான் போவ. இங்க சிலர் தாண்டி வந்தவங்க திரும்பி பார்க்க வேண்டாம். ஏன்னா நான் தாண்டினதை அவன் தாண்ட மாட்டான். நான் தாண்டினதை அவன் தாண்ட மாட்டான். அல்லேலூயா. யோர்தான நான் தாண்டினேன், அவன் தாண்ட மாட்டான். செங்கடலை இஸ்ரவேல் தாண்டியது, தாண்டிடலான்னு தானே இறங்கினா, முடியல இல்ல. அதனாலதான் சொல்றேன், இடிய காத்திருக்கண்டா, தாண்டிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம், சத்தமா ஸ்தோத்திரம். ஆனா தாண்டது கொஞ்சம் கஷ்டம், தாண்டது கொஞ்சம் ரிஸ்க் தான். தாண்டது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப எல்லாம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம். ஆனா இடிஞ்சா ரொம்ப ஈஸி. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஈஸியா பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஈஸியா டிராவல் பண்றவங்க லைஃப் லாங் பின்னால திரும்பி 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 பார்த்துக்கிட்டே தான் நடக்கும். ஏன்னா சாகிறது வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஆனா தாண்டி போயிட்டான்னு வை, 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4ஆம் காவல் தாண்டி போயிட்டான்னா அவனுக்கு முன்னே பெரும் பாதை இருக்கும். அல்லேலூயா. எதுக்கிறதுக்கு ஆளே இருக்காது, ஓடிட்டே இருக்க, ஓடிட்டே இருக்கலாம். அதனாலதான் இப்ப பலன் இருக்கு மக்களே, இப்ப பலன் இருக்கு.
உபவாசிக்கலாம். இப்ப பலன் இருக்கு, முழங்கால நிக்கலாம். இப்ப நமக்கு வாய்ப்புகள் இருக்கு, தருணங்கள் இருக்கு. இப்ப இடிய காத்திருக்காதீங்க, தாண்டி போயிட்டே இருங்க. ஒரு காலம் வரும் பொழுது உங்க முன்னாடி தடையே இருக்காது, தடையே இருக்காது. ஆமென். கடல் தொழில் செய்கிற பிள்ளைகள் நம்ம சபையில உண்டு. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் பயங்கரமான அலை, பயங்கரமா இருக்கும். அலை அமலட்டும், அப்புறம் போலாம் அப்படின்னு காத்திருந்தா ஒரு காலமும் நடக்காது. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், இப்ப நல்ல முயற்சி பண்ணு. அல்லேலூயா. இப்ப கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு எல்க தாண்டன பிறகு இவ்வளோ பெரிய கடல் குளம் மாதிரி இருக்கும். ஒரு எல்லையை தாண்டிட்டேன்னா அலையே இருக்காது. ஆமென். அதுதான் பைபிள் சொல்லுது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் முந்தி பலனடைவான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த ஜெபங்கள், இந்த ஆராதனைகள், இதெல்லாம் உங்களை என்ன பண்ணுது? தாண்ட வைக்குது. உங்களை தாண்ட வைக்குது, உங்களை தாண்ட வைக்குது. இந்த ஜெபங்கள் எல்லாம் ரொம்ப நிசாரமா நினைக்காதீங்க மக்களே. எங்கேயோ தாண்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு வீட்டில் தலை உயர்த்தி நிற்கிறான். டோன்ட் வரி, கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. தாண்டி போகிற ஒரு நாள் வருகிறது. அப்படியே ரெண்டு கைகளையும் வலது கரத்தை பரலோகத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, prayer is my strength. ஜெபம் என்னுடைய பலன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். இந்த தைரியம் இருக்கா அவங்களால? ஜெபம் பண்ணி இருக்கேன் பாஸ்டர், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார். நான் பாட்ட சொல்லிட்டேன். அவர் கேட்டார், நீ தைரியமா நல்ல, நீ பலனா ஹேண்டில் பண்ண பிரச்சனை. ஜெபிக்கிறவன் பிரச்சனைகளுக்கு ஊடுருவான். ஜெபிக்கிறவன் தாண்டி செல்லுவான். வந்தா பார்த்துக்கலான்னு இருக்கவே மாட்டான், அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் எழுப்புறார்.